வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஜி டிஆர்பினா என்ன, அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கிராக் பண்ணிடலாம். யூஜி டிஆர்பி மேத்ஸுக்கான நியூ பேட்ச் 1 December 2025 அன்னைக்கு நியூ பேட்ச் லான்ச் பண்ணுறேன். இந்த நியூ பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10,000+ MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். ரெக்கார்டடாக இருக்கும், லைவ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். எல்லாம் சேர்ந்து 10,000 MCQs வரும். கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நான் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பேன், வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னுடைய பழைய கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன், டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி டிஸ்கஷன்ஸ் அப்படி இருக்கும். இதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட படித்து கிளியர் பண்ணவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நம்மக்கிட்ட இதுக்கு முன்னால் சக்ஸஸ் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து யூஜி டிஆர்பி மட்டும் இல்லை, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்ரு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஆன்லைன் மோடில் கோச்சிங் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸாக படிச்சுக்கலாம். அதாவது கோர்ஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி, நீங்கள் கிளியர் பண்ணுறது வரைக்கும் படிச்சுக்கலாம். ஏன்னா சிலருக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்க முடியாமல் போயிடும், ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் வந்துடும். மற்றபடி சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் கிளியர் பண்ணுறதே கஷ்டம்தான். கூட ஒரு தடவை படித்தாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டி, நம்மக்கிட்ட ஒரே நேரத்தில் மல்டி கோர்சஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. ஏன்னா ஒரு இது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கும், இன்னொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டு, சிஎஸ்சிஆர் நெட், ஐஐடி, ஜாமுக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே ஒன்ஸ் ஒரே ஒரு நேரத்தில் 2 கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்மளுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி யூஜி டிஆர்பி டெட் பேப்பர் 2க்கான எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. பிஎஸ்சி பிஎட் முடிச்சவங்க டெட் பேப்பர் 2 எழுதி நீங்கள் அதை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா யூஜி டிஆர்பி எழுதலாம். அட் த சேம் டைம் நீங்கள் யூஜியில் நீங்கள் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓசிபிசி எல்லாரும், ஓசிபிசி எம்பிசி எல்லாருமே 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கும் பிடபிள்யூடிக்கும் 45% மார்க் எடுத்திருந்தால் போதும். இப்படி யூஜி டிஆர்பி யூஜியில் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும். யூஜி டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம். நியமன தேர்வு, பிடி, பிஆர்டிஇ, யூஜி டிஆர்பி எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம், எல்லாம் ஒரே நியமன தேர்வு. அப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ப்ரிப்ரேஷன் முதல்ல நம்மளுக்கு மாடல் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டியில் இது போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th தமிழ் புக். 10th தமிழ் புக்கு தான் உங்களுடைய சிலபஸ். இதில் நம்மளுடைய கோர்ஸில், நம்ம யூஜி டிஆர்பி கோர்ஸில் இந்த 10th தமிழ் புக்கில் உள்ள இலக்கணம் முழுவதும் சொல்லி கொடுத்துருவேன். மற்றபடி தமிழை பொறுத்த வரைக்கும் 10th தமிழ் நீங்களே படிச்சுக்கலாம். இருந்தாலும் போன தடவை 2024 எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 12,000 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. 12,000+ எழுதினாங்க. அதில் 3,000 மெம்பர்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து கிளியர் பண்ணலை. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் கிளியர் பண்ணால் தான் இந்த எக்ஸாமை வேல்யூ பண்ணுவாங்க. இதில் வந்து 40% மார்க் எடுக்கணும். அதாவது நம்மளுக்கு மொத்தம் 30 கொஸ்டின் இருக்கும். முதல் 20 கொஸ்டினுக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 40 மார்க் வந்துடும். மீதி 21ஆவதுலேருந்து 30ஆவது கொஸ்டின் வரைக்கும் நம்மளுக்கு 10 மார்க்கு, 50 மார்க்கு இதுக்கு நீங்கள் 40% எடுக்கணும். தட் மீன்ஸ் 50க்கு நீங்கள் 20 மார்க் எடுக்கணும். எடுத்தாதான் உங்களுடைய மேஜர் பேப்பரை வேல்யூ பண்ணவே செய்வாங்க. அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதனால
நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு தமிழும் படிக்கணும் அப்படிங்கும்போது இந்த இலக்கண கொஸ்டினுக்கு தான் நம்மளுக்கு மார்க் அதிகமாக இருக்கும். அதனால உரைநடையெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இலக்கணம் முழுவதும் நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி கூட தமிழ் எலிஜிபிலிட்டியில் இலக்கணமும் நம்மளுடைய மேத்ஸ் முழுவதும் நம்ம கிளாஸில் இருக்கும். நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் மார்க்கிங் வந்து 150 × 1 150 மார்க்ஸு. இது கட் ஆஃப் இது வந்து இது கூட ஆட் ஆகாது. இது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை வேல்யூ பண்ண மாட்டாங்க. பிலோ 20 எடுத்தீங்கன்னா 50க்கு 20 மார்க் எடுக்கணும். 40% மார்க் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சிலபஸுக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப்பை என்னுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். OVM ஆப்லையும் நான் கொடுத்துருக்கேன். சிலபஸ் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய OVM ஆப்பில் இருக்குது. இதில் OVM ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் இருக்குது. நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் UGTRBயை பொறுத்த வரைக்கும் நிறைய லோக்கல் ஆத்தர்ஸ் புக்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிஎஃப்ல அவைலபிளாக இல்லை. எது அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கேன். PGTRBக்கு நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்ல அவைலபிளாக இருந்தது, எல்லாமே கொடுத்துருந்தேன். UGTRBயில் எது இருக்கோ அதெல்லாம் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலபஸை டீட்டெயில்டு சிலபஸ்ஸு OVM ஆப்பில் இருக்குது, டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இது போக நம்மளுடைய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எது நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் புக்ஸுங்கிறத சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லையும் நான் அதை சொல்லுவேன். யூனிட் வைஸ் நம்மளுக்கு எது ப்ரிஸ்கிரைப் புக்ஸுங்கிறதையும் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஸோ ஓவராலாக சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸை ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் யூஜி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் சரி யூஜி ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் யூஜியில் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் படிச்சிங்களோ அது மொத்தமும் சிலபஸ். இவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் இதுதான். எது ப்ரிஸ்கிரைப்டு புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதே தான். நீங்கள் யூஜி படிக்கும்போது உங்கள் காலேஜில் எந்தெந்த புக்ஸை ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு. பெரும்பாலும் நான் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட்டாக என்னுடைய சர்வீஸ் முழுவதுமே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெரும்பாலான புக்ஸு வந்து நாங்கள் ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கை ஃபாலோ பண்ணுவோம். அதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். நிறைய பேப்பர்ஸ்க்கு நிறைய சப்ஜெக்ட்டுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். மாணிக்க வாசகம் பிள்ளை புக்குலையும் எது அவைலபிளாக இருக்கோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மாணிக்க வாசகம் பிள்ளை ஆறுமுகம் சார் புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு UGTRBயை பொறுத்த வரைக்கும் போதுமானதாக இருக்கும். எது அந்த எந்தெந்த டாபிக் அதில் இல்லையோ அதுக்கு மட்டும் நீங்கள் மற்றதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அது என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணுங்கிற டீட்டெயில் வீடியோஸையும் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். யூனிட் 1ல் வந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ரா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது ட்ரிகனாமெட்ரி அண்ட் சீரீஸில் ஃபுல்லாக ட்ரிகனாமெட்ரி ஃபுல்லாக அப்புறம் சீரீஸ், அப்புறம் மேட்ரிசஸ், நம்பர் தியரி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், ஜியாமெட்ரி வந்து 2D 3D வைக்கல 2D வச்சுருக்காங்க. யூனிட் 3 வந்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸு, வெக்டர் கால்குலஸ். வெக்டர் கால்குலஸில் வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷனும் உண்டு, வெக்டர் இன்டெக்ரேஷனும் உண்டு. அடுத்தது யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா. நம்ம மாடர்ன் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா அல்லது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரான்னு ரெண்டாக படிச்சிருப்பீங்க. ரெண்டுமே ஃபுல்லாக குரூப்ஸு, ரிங்ஸு, ஐடியல்ஸு, ஃபீல்டு, அப்புறம் வெக்டர் ஸ்பேசஸ்ஸு, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸு, மேட்ரிசஸ்ஸு, அது ஃபுல்லாக கம்பினர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ்ஸு முழுவதும் அல்ஜிப்ராவில். அடுத்தது ரியல் அனாலிசிஸ்னு நான் போட்டுக்கக்கூடியது ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி மாலிக், எஸ்சி குப்தா அந்த புக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஆர்மோ சார் புக்கு கையில் இருக்குன்னா அதுவும் போதும். லாஸ்ட் டைம் 2024ல் எஸ்சி மாலிக்லேருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இப்போ அப்டேட்டடு சிலபஸில் எஸ்சி மாலிக்கையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்டேட்டடு ஸ்டடி மெட்டீரியல், அப்டேட்டடு எல்லாத்துலேயுமே நான் எஸ்சி மாலிக்கையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும்
ஃபுல்லாக மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பித்து கனெக்டடு காம்பேக்டு கடைசி வரைக்கும் முழுவதும் உண்டு. கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் எல்லாம் இல்லாததே கிடையாது, மொத்தமும் உண்டு சிலபஸில். அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நம்ம யூஜியில் என்ன படித்தோமோ மொத்தமும் சிலபஸில் உண்டு. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸுக்கு நம்மளுடைய ஆர்மோசார் புக்கு மோர் தென் இனஃபாக இருக்கும், அதுவே பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்ஸு, யூனிட் 8 வந்து மெக்கானிக்ஸு. அது டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் ரெண்டுமே. அதுக்கு எம்கே வெங்கட்ராமன் புக்கு, அதை டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்வேன். யூனிட் 9 வந்து ஓஆர், ஆப்ரேஷன் ரிசர்ச். அதுக்கு இந்த 3 ஆத்தர்ஸ் புக்ஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு எஸ்சி குப்தா புக்கு. அந்த புக்கு நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக நம்மளுடைய ஆர்மோசார் புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆர்மோசார் புக்லையும் நிறைய நம்மளுக்கு கண்டென்ட்ஸ் இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற லெவலில் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஓவரால் சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ்லேருந்து ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு 10 ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 1000 MCQs. அது வந்து ரெக்கார்டடாக இருக்கும், லைவ் செஷனில் இருக்கும், டெஸ்ட்டில் இருக்கும், எல்லாம் சேர்த்து 10,000 MCQs. எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருவேன். நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பழைய வீடியோஸ் ஷார்ட்ஸை கட்டாயம் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டும் ஷார்ட்ஸும் கட்டாயம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் எப்படி பார்க்கணும், ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஷார்ட்ஸ் வந்து சேனல் உள்ளே போனீங்கன்னா, சேனல் உள்ளே எப்படி போகணும், ஒரு லோகோ இருக்கும், ப்ளூ கலரில் ஒரு லோகோ இருக்கும், அந்த லோகோவை தொட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போயிடும். சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கணக்கே இல்லாமல் ஷார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட்டு, ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு சின்ன MCQ அப்படி கணக்கே இல்லாமல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளுடைய டிசம்பர் 1 பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து இந்த UGTRB ரிலேட்டடாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவேன். அதனால நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.